வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2 2A புக் ப்ரூஃப் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி சில விஷயங்கள் பார்த்துடலாம். என்னென்ன புக்கு எந்தெந்த புக்கில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம இது பார்க்கலாம். இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிக. இளஞ்சி அப்படிங்கிறது நம்ம தமிழ் மொழி சொல்லு தான். தமிழ் மொழி சொல்லுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்ம புக்கில் இருக்கா அப்படின்னா இல்லை. இளஞ்சி அப்படிங்கிறது ஒரு தமிழ் சொல். இது ஏரி, குளம், மகிழ மரம், சவுக்கு அதாவது ஆடை போன்ற பல பொருட்களை குறிக்கிறதாக, அதாவது ஊரின் பெயருக்கு பயன்படுத்துறதாகவும் இலக்கியங்களில் கவிஞர்கள் பல முறை பயன்படுத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. இளஞ்சி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம புக்கில் எதில் இருக்குது அப்படின்னா இந்த 9th தமிழ் நியூ புக்கில் நம்மளுக்கு இளஞ்சி அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. பல வகைக்கு பயன்படக்கூடிய ஒரு நீர்த்தேக்கமாக இளஞ்சி பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இளஞ்சிங்கிறது ஒரு தமிழ் சொல். உத்தமம். உத்தமம் அப்படிங்கிறது உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் அப்படின்னு சுருக்க குறிப்பேட்டில் குறிப்பிடுறாங்க. பாருங்க, உத்தமம் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. INFITT அப்படி சொல்கிறாங்க. அதாவது உலகெங்கிலும் உள்ள ஒரு தமிழ் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழ் தகவல் தொழில்நுட்பம் தான் என்னது, இந்த INFITT உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு தகவல் தொழில்நுட்ப மன்றம். ஓரெழுத்து ஒரு மொழி. கா அப்படின்னா பறவை. கா அப்படிங்கிறது என்னது, தராசு. தே அப்படின்னா கொள்ளு வகை சொல்கிறாங்க. நீ அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, நீனா உறுதியாக இருக்கணும். நீ எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். பாருங்க, இது நம்மளுக்கு தேவிரா புக்கில் கொடுத்துருக்காங்க. தேவிரா புக்கில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. தே அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, தேனா கொள்ளுகை. சாரி, இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, கொள்ளுகை. தே அப்படிங்கிறது என்னது, கொள்ளுகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம், கானா தராசு. காங்கிறது என்னது, தராசு. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலே ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அதுலேயும் என்ன பண்ணியிருந்தேன், அதில் சர்ச் பண்ணேன். ஆனால் இந்த கா அப்படிங்கிறதுக்கு தராசு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இப்போ காங்கிறதுக்கு பறவை அப்படிங்கிறதும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க கொடுத்துருந்ததுலேருந்து இந்த இது வரல அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுட்டேன். அடுத்து தான் என்ன பண்ணிட்டோம், அடுத்தடுத்த புக்ஸ் பார்க்கும்போது இது தேவிரா புக்கிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, தேவிரா புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. கா அப்படிங்கிறதுக்கு பறவை, அதாவது மயில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கனால நம்ம அந்த கா அப்படிங்கிறதுக்கு பறவை. நீ அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க, நீனா உறுதி. நீங்கிறது என்னது, உறுதியாக இருக்கணும். நீ உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ நீனா உறுதி இங்கே இருக்கு. இது தேவிரா புக்லேருந்து எடுத்து அது உங்களுக்கு கொடுக்குறேன். ஊவே சாமிநாதனினுடைய வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர். இது என் சரிதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 6th ஓல்டு புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு ஊவேசாவினுடைய கதைகள் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதில் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் போன தடவை என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எந்த இதழில் அவர் இந்த தன் வரலாற்று நூலை எழுதியிருந்தாரு, எந்த இதழில் அது வெளியானுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் அமைஞ்சிருந்துச்சு. இந்த தடவை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஊவேசாவினுடைய வரலாற்று நூல், தன் வாழ்க்கை வரலாற்று நூல், இது வாழ்க்கை வரலாற்று நூலினுடைய பெயர் என்ன அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. என் சரிதம் அப்படிங்கிறது தான். இது ஊவேசாவோட. இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு திராவிட மொழிகள் அப்படின்னு ஏதாவது சிலபஸ் வச்சு படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறது. நம்மளுக்கு சிலபஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஊவேசா நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. அது 6th to 12th புக்கு 10th புக் வரைக்குமே நம்மளுக்கு எல்லா இதுலேயுமே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. திராவிட மொழி குடும்பம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு இது எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா 9th தமிழ் நியூ புக்லேயே நம்மளுக்கு இது இருக்கும். தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென் திராவிட மொழி அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், தமிழ், கன்னடம், மலையாளம்,
குடகு இது வந்து இந்த 2 மட்டும்தான் சரி. இந்த தமிழ் குடகு இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. குரூப் மால்தோ வந்து வடமொழியில் வந்துடும். இந்த கூயி அப்படிங்கிறதுலாம் நடுதிராவிட மொழியில் என்ன ஆகிடும் வந்துடும். அதனால 2 மட்டும்தான் சரி. இது 9th தமிழ் நியூ புக்லேருந்து கேட்டிருக்காங்க. அடி தாவரம். தட்டு அப்படின்னா சோளத்தட்டு அப்படி சொல்லுவோம். களி அப்படிங்கிறது கரும்பு களி. கலை அப்படிங்கிறது மூங்கில். வேம்பு வந்து அடின்னு சொல்லுவாங்க, வேம்படி அப்படி சொல்லுவாங்க. இது நம்ம 10th தமிழ் நியூ புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாவனாரினுடைய தமிழ் சொல் வளம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இதில் ஃபுல்லாக நம்மளுக்கு இளமை பெயர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. அதில் தான் இந்த கம்பு சோளம் அப்படிலாம் அதான் தட்டை அப்படி சொல்கிறாங்க. தட்டு தட்டுன்னு சொல்கிறாங்க, தட்டைன்னு சொல்கிறாங்க. கம்பு சோளம் தட்டு தட்டை. கரும்பினுடைய அடிதான் களி. மூங்கிலுடைய அடிதான் களை. வேம்பு புளி அதெல்லாம் அடினே சொல்கிறாங்க. அதோட அடியை அடினே குறிப்பிடுறாங்க. இது 10th தமிழ் நியூ புக்கு. கலைச்சொற்கள். நானோ டெக்னாலஜி. நானோ அப்படின்னா மீனும் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, பயோ அப்படின்னா உயிர் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கூல் புக்கு தான். இது என்னது ஸ்கூல் புக்கு தான். சேம் அதே 10th தமிழ் நியூ புக்கிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், நேனோ டெக்னாலஜி அப்படியே ஒரே இதில் மீனும் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது உயிரி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் அப்படிங்கிறது விண்வெளி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க. இது 10th தமிழ் நியூ. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. இத்தொடரின் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா இதில் வந்து ஒரு பொருட்பன்மொழி என்ன அப்படின்னா ஒரே இதுதான். அடுத்து இன்னொன்று உயர்ந்தனாலும் ஒன்று தான், ஓங்கினாலும் ஒன்று தான். ஒரே பொருள் கொடுத்துச்சுன்னா தான் அது ஒரு பொருள் பன்மொழி. அப்போ உயர்ந்து ஓங்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்ந்து ஓங்கி ஆகிய இரு சொற்களுமே உயர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பொருளை குறிக்குது. உயர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே பொருளை குறிக்கிறனால இது ஒரே பொருளை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொருள் பன்மொழி. இது 10th தமிழ் தான், ஆனால் ஓல்டு புக்கு. 10th தமிழில் ஓல்டு புக்கு. அந்த வார்த்தை கூட அப்படியே மாறாமல் என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க. ஒரு பொருளையே தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தான், அது நிறைய வந்து பல சொற்கள் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், இதை வந்து நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புக்கில் நம்ம ரீட் பண்ணியிருப்போம். நம்ம எது வந்து தேவையில்லை, இது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் என்ன பண்ணியிருப்போம், சில விஷயங்களை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. அப்போ புக்கு வந்து நல்லா ரீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க. நல்ல தரவாக என்ன பண்ணிடுங்க, புக்கு வந்து ரீட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து ரீட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பேசிக் நாலேஜ் அப்படிங்கிறது வந்துடும். மீதூன் விரும்பேல். இந்த மீதூன் விரும்பேல் அப்படிங்கிறது இந்த ஆத்திச்சூடியோட தொடர்புடைய ஒரு பழமொழி. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நொறுங்க தின்றால் 100 வயது. அதுதான் இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நீரடித்து நீர் விலகாது, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இதெல்லாம் வந்து வராது. ஏன்னா இதுவும் 9th தமிழ் ஓல்டு புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த உணவே மருந்து அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. வயிறு புடைக்க உண்ணுதல் தான் நோய்க்கு இடமளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நொறுங்க தின்றால் 100 வயசுன்னு சொல்லியிருக்காங்களே. வயிறு புடைக்க சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னா அது நோய்க்கு இடமளிக்கும். அதனால தான் அதை ஔவையார் என்னன்னு சொல்கிறாங்க, மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்லியிருப்பாங்க. புக்ஸில் எங்கெங்கே கேட்டிருக்காங்க, வெளியில் வந்து எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு. இதில் ஏதாவது மிஸ்ஸிங், ஏன்னா அந்த திருக்குறள் நிறைய விஷயங்கள் மிஸ்ஸிங் இருக்குது. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கவர் பண்ணிகிட்டே வந்துடுறேன். எந்த புக்கில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுமே நான் சொல்லிடுறேன். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேவிரா புக்லேருந்து கேட்டிருக்காங்க. எப்படி கலைச்சொலுக்கு வெளியில் போயிருக்காங்களோ அதே மாதிரி இதுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம 7th புக்கில் அவ்வளோ தூரத்துக்கு 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன வேறு சோர்ஸ் அவங்க தேடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு இதுக்கு நிறைய பொருள் இருக்குது அப்படிங்கிறப்போ இது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள்
படித்தாகணும். இதில் ஸ்டார்டிங்கில் அப்படி அந்த மாதிரி கேள்விகள்லாம் இந்த மாதிரி அமைஞ்சிட்டு இருந்துச்சு. சேம் அதே திருப்பி பட் தேடுதல் தேடி தேடி படிங்க அப்படிங்கிற மாதிரி இது என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பவும் வந்து கொடுத்துருக்காங்க. யோசித்து ஆன்சர் பண்ணணும். அந்த இடத்துல போய் நீங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து யோசித்து அப்போ வந்து உங்களுடைய பேக் நாலேஜ் வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படின்னா நிறைய ரீடிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டும் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணிடலாம், நம்ம புக் ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம். தேங்க்யூ.